ரிசர்வ் பேங்கை பொறுத்த வரைக்கும் அவங்க என்ன சொல்கிறாங்க, நாங்கள் வந்து அரசு வங்கிகளுக்கு ஒரு ரூலு, கூட்டுறவு வங்கிகளுக்கு ஒரு ரூலு, கிராம வங்கிகளுக்கு ஒரு ரூலு, தனியார் நிதி நிறுவனங்களுக்கு இல்லை நீங்கள் சொல்கிறீங்களா நான் பேங்கிங் ஃபினான்ஷியல் கம்பெனிஸ் முத்தூட்டோ மணப்புரம் கோல்டோ அவங்களுக்கு ஒரு ரூல் விதிக்கிறது இல்லை, எல்லாருக்கும் ஒரே ரூல் தான் விதிக்கிறோம் அப்படிங்கிறாங்க. கேட்கறதுக்கு நம்ம நல்லா தான் இருக்குது. ஆஹா எல்லாருக்கும் ஒரே ரூல் தானே, ஏன்னா யார் மதிக்கிறாங்க அதான் கேள்வி. இப்போ அரசு வங்கிகளும் கூட்டுறவு வங்கிகளும் கிராம வங்கிகளும் தான் ரிசர்வ் பேங்க் ரூல்ஸை மதிக்குது. தனியார் வங்கிகளோ தனியார் நிதி நிறுவனங்களோ அல்லது மைக்ரோ ஃபைனான்ஸ் இன்ஸ்டிடியூஷன் சொல்லக்கூடிய நுண்நிதி நிறுவனங்களோ மதிக்கிறதே இல்லை. அவங்க வந்து இப்போ மதிக்கலைன்னா என்ன அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குல்ல. மதிக்கலைன்னா அவங்க ஒரு சின்ன ஃபைன் போடுவாங்க, அவ்வளோதான். அவங்க வந்து கோடிக்கணக்கான ரூபாய் லாபம் அடைஞ்சிருப்பாங்க, ஆனால் அவங்க ஒரு சின்ன ஃபைனை கட்ட வேண்டியிருக்கும். அதுக்கு மேலே அவங்களுக்கு வந்து எந்த விதமான பாதிப்பு இருக்காது. அதனால் அவங்க தொடர்ந்து ரிசர்வ் பேங்க் விதிகளை மீறிட்டே இருக்காங்க. இப்போ நீங்கள் உதாரணத்துக்கு ரிசர்வ் பேங்க் வந்து பொதுவாக தான் சில கட்டளைக்கு போடுது. ஏழை எளிய மக்களுக்கு 40% முன்னுரிமை கடன் கொடுக்கணும்னு சொல்லுது. எல்லாருக்கும் பொருந்தும், தனியார் வங்கிக்கும் பொருந்தும், அரசு வங்கிக்கும் பொருந்தும். அப்போ பிணை இல்லாத கடன், அதாவது வந்து எந்த கேரண்டி இல்லாமல் சொத்து அடமானம் இல்லாமல் 4 லட்ச ரூபாய் வரைக்கும் கல்வி கடன், ஒரு 3 லட்ச ரூபாய் வரைக்கும் விவசாய கடன், ஒரு 2 லட்ச ரூபாய்க்கு தொழில் கடன் கொடுக்கணும்னு இருக்கு. யார் கொடுக்குறாங்க? அரசு வங்கிகள் தான் கொடுக்குது, கூட்டுறவு வங்கிகள் தான் கொடுக்குது, கிராம வங்கிகள் தான் கொடுக்குது. ஏன் வந்து தனியார் வங்கி கொடுக்கல? அப்போ கொடுக்காத தனியார் வங்கிகள் மீது இந்த அரசாங்கம் என்ன நடவடிக்கை எடுத்தது? இந்த ரிசர்வ் பேங்க் என்ன நடவடிக்கை எடுத்தது? ஒன்றும் எடுக்கலையே. அவங்களுக்கு அதிகபட்சமாக ஒரு ஃபைனை போட்டுறீங்க. அதனால் அவங்களுக்கு ரிசர்வ் வங்கி விதிகளை மதிக்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை. அப்போ நீங்கள் அரசு வங்கிகளுடைய அந்த நிபந்தனைகளை நீங்கள் வந்து இருக்க அவர்கள் வந்து நேச்சுரலாக எங்கே போவாங்கன்னா, வேறு வழியே இல்லாமல் பான் புரோக்கர்கிட்டையும் ஸ்மால் ஃபைனான்ஸ் பேங்க்குக்கிட்டையும் இந்த மாதிரி நான் பேங்கிங் ஃபினான்ஷியல் கம்பெனி இருக்கு இல்லையா, வங்கிகள் அல்லாத நிதி நிறுவனங்கள், அவங்க கிட்டையும் போயிடுவாங்க. அவங்க வந்து இங்கே வந்து அரசு வங்கியில் வந்து 9%க்கு வட்டி கடன் கிடைக்கணும், அங்கே 15%, 18%, 20% கூட இதுவாகும். சமயத்தில் பக்கத்தில் இருக்கவங்க வந்து 36% கூட வாங்குவாங்க. அவங்க வந்து அந்த மாதிரியான ஒரு மோசமான நிலைமைக்கு அவங்களை தள்ளக்கூடிய ஒரு வேலையை தான் இந்த ரிசர்வ் பேங்க் செஞ்சுட்டு இருக்கு.